ஹாய், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ப்ளக்கினை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ளக்கினோட யூஸ் என்னென்னு சொல்லிடுறேன். உங்கள் பேட்டரியுடைய பர்சன்டேஜ், உங்களுடைய பேட்டரியுடைய லெவல் எல்லாத்தையும் ஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ளக்கின். அந்த ப்ளக்கினுடைய நேம் பேட்டரி ப்ளஸ். ஸோ இந்த ப்ளக்கினை உங்களுடைய ஃப்ளட்டர் ஆப்பில் எப்படி யூஸ் பண்ணலாம், அதை ஒரு டெமோவோட நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப். ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியதில்லை. வெரி சிம்பிள் டு டூ. ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேசிக் ப்ராஜெக்ட் தான். வெல்கம் டு ஃப்ளட்டர் ப்ளூ. இந்த ப்ராஜெக்ட்டில் தான் நம்ம போட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேட்டரி ப்ளஸ்ங்கிற ப்ளக்கினை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா, அதுக்கு பேட்டரியுடைய இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக ஃபைனல் பேட்டரி ஈக்குவல்ஸ் பேட்டரி. ஒரு பேட்டரிக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த பேட்டரி இன்ஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம டேட்டா ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டேட்டா அப்படிங்கிறது ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணலாம்னு நீங்கள் வந்து அவைட் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது. அதுதான் ஃப்யூச்சர் பில்டர் அப்படிங்கிற ஒரு விட்ஜெட். ஸோ அந்த விட்ஜெட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கரண்ட் பேட்ரி ஸ்டேட் அண்ட் கரண்ட் பேட்டரி லெவல் நம்ம ஃபைன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நம்ம பேட்டரியுடைய சேரிங் சைடு வச்சு நம்ம ஃபைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சென்டர் அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த காலம் உடைய மெயின் ஆக்சிஸ் சைஸ் வந்து ஸ்மாலாக வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்குபை பண்ணாமல் அந்த தேவையான இடம் மட்டும் ஆக்குபை பண்ணிக்கும். அதுக்கு ஒரு சில்ட்ரன் வேணும் இல்லைங்களா? சில்ட்ரனில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்யூச்சர் பில்டர் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃப்யூச்சர் பில்டருடைய ஃப்யூச்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதாவது ஃப்யூச்சர் அப்படின்னா அது என்ன ஆகும்னா, அதை வெயிட் பண்ணும். அதாவது இப்போது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா, அந்த கால் பண்ணுற ஃபங்க்ஷன் அந்த பர்டிகுலர் நேட்டிவ் கோடுக்கோ இல்லை அந்த பர்டிகுலர் சர்வருக்கோ போயிட்டு அந்த டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வர வரைக்கும் உங்கள் ஆப் வந்து என்ன ஆகணும்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோன்னா அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் இல்லையா? அதாவது இதெல்லாம் அசிங்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதனால் அப்படின்னா, ஸோ இதுதான் ரீசன். லைக் வெயிட் பண்ணுவோம். அவைட் யூஸ் பண்ண ரீசனும் அதுதான். அதாவது அந்த ஃபங்க்ஷன் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். ஸோ இதை வந்து ஆக்சுவலி லைக் இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் அண்ட் சிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன். ஸோ இந்த இடத்துல ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் நம்ம அந்த இடத்துல பாஸ் பண்ணுறோம் இல்லையா? அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, பேட்டரியுடைய கரண்ட் லெவல் ஃபைன் பண்ணலாம். அதாவது பேட்டரி லெவல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரு ஃப்யூச்சர் இன்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா? ஸோ அப்போ அந்த ஃப்யூச்சர் இன்ட் அப்படிங்கிறது அந்த பேட்டரி லெவல். அது ஒரு வெயிட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வேல்யூ வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆப் வெயிட் பண்ணணும். அதை பண்ணக்கூடியதான் இந்த ஃப்யூச்சர் பில்டருங்கிற அந்த ஃபங்க்ஷன். ஸோ அந்த பில்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சில வேல்யூஸ் ஆட் பண்ணணும். இதில் ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது அந்த டேட்டா தான் வந்து ஸ்னாப்ஷாட்னு சொல்கிறேன். அதில் ஸ்னாப்ஷாட்டில் டேட்டா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவோம். நீங்கள் அதை எப்படி வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா, ஸ்னாப்ஷாட் டாட் டேட்டா. இந்த டேட்டாங்கிறது ஒரு இன்ட் வேல்யூவாக இருக்கும். அண்ட் சப்போஸ் டேட்டா இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சர்க்கிள் ப்ராக்ரஸ் பார் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம காட்டலாம். சப்போஸ் இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் ரிசீவ் பண்ணுறப்போ எரர் வந்துருச்சு அப்படின்னா, ஸ்னாப்ஷாட் டாட் ஹேஸ் எரர். சப்போஸ் எரர் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ரிட்டன் டெக்ஸ்ட் எரர் ஃபவுண்ட். ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்யூச்சர் பில்டருடைய ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனை நம்ம வந்து உங்கள் விட்ஜெட்குள்ளே டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே போல் ஒரு ஸ்ட்ரீம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸ்ட்ரீம் எதுக்காக அப்படின்னா, இது வந்து ஒன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரிசீவ் பண்ணிடுச்சுன்னா இது விட்டுரும். அதுக்கப்புறம் திருப்பி இது கால் பண்ணார். வேறு ஸ்ட்ரீம் என்ன பண்ணோம்னா லிசன் பண்ணிட்டே இருக்கும். எப்போல்லாம் அந்த சேஞ்சஸ் நடக்குதோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு லிசன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஸ்ட்ரீமுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் அதை கால் பண்ணிகிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு முறையும் கெட் பேட்டரி லெவலுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டே இருக்க வேண்டியதில்லை. ஒரு ஸ்ட்ரீம் வந்து அதுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு முறை அதை கால் பண்ணாவே போதும். இது கண்டினியூஸாக என்ன பண்ணிட்டுருக்கோன்னா அந்த டேட்டாவை உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டே இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா உங்களுடைய மெமரி சேவ் ஆகும். மெமரி இன் த சென்ஸ் உங்களுடைய ரேம் ஸ்டோரேஜ், அதாவது ஃபங்க்ஷனல் மெமரி வந்து குறையும். அந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக நம்ம ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரீம் பில்டர் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரீம் பில்டரில் என்ன வரும் அப்படின்னா, பேட்டரியுடைய ஆன் பேட்டரி ஸ்டேட் சேஞ்ச். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஸ்டேட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த பேட்டரி சேம் இதே தான் ஃப்யூச்சர் பில்டர் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். அந்த ஸ்ட்ரீம் வேல்யூஸ் மட்டும்தான் இதில் வரும். அந்த வேறு ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஃப்யூச்சர் பில்டர் மாதிரி தான். மற்றபடி எந்த சேஞ்ச் இது. அதே போல் ஸ்னாப்ஷாட் டாட் ஹேஸ் டேட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, ரிட்டன் டெக்ஸ்ட் ஸ்னாப்ஷாட் டாட் டேட்டா பேட்டரி ஸ்டேட்டுங்கிறது ஒரு வேல்யூ வரும் இல்லைங்களா?
பேட்ரி ஸ்டேட்டு டாட் நேம், இந்த நேம் வந்து நம்ம பாஸ் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா வந்து ஒரு சர்க்கிள் ப்ராக்ரஸ் பார் நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு நேட்டிவ் கோட் இன்டென்சிவான ஒரு ப்ளக்கின் அப்படிங்கிறதுனால நம்ம ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் செக் அவுட் த வீடியோ. ஸோ நமக்கு ஆப் லான்ச் ஆகிடுச்சு இல்லைங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரியோடைய பர்சன்டேஜ் காட்டும் 87 இருக்கு. நான் இந்த இடத்துல வந்து ஒரு பர்சன்டேஜ் சிம்பிள் ஆட் பண்ணுறேன், இன்னும் ஈஸியாக இப்போ உங்களுக்கு புரியறப்பே பர்சன்டேஜ் மட்டும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் 87% இருக்குது அண்ட் கீழே சார்ஜிங் இருக்குது. இப்போ நான் வந்து என்னுடைய லேப்டாப்புடைய சார்ஜிங்கை டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். அன்னோன் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் எகெயின் நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜிங் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். பேட்டரியோடைய ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஒரு முறை கூட கால் பண்ணல, அதாவது ஸ்ட்ரீமில் தான் லிசன் பண்ணிட்டுருப்போம். அது ஸ்ட்ரீம் ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணி நமக்கு சார்ஜிங் வந்துச்சு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீம் பில்டரும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது மூலிமா உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாமே உங்கள் ஆப்பில் வந்து நீங்கள் காட்டலாம். ஸோ இதுதான் வந்து பேட்டரி ப்ளஸ் ப்ளக்கினுடைய யூசேஜ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன்.